தாவேக்காவில் இருக்க விஜய் வந்து அவங்களோட மனைவி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவாகரத்து ரத்து வந்து போட்டிருக்காங்க. அப்படி விவாகரத்து ரத்து போட்டிருக்கிறதுனால விஜய் வந்து எல்லா மேடையிலுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ வந்து தன்னோட மனைவிக்கே பாதுகாப்பு இல்லாத போது அவர் எப்படி மற்றவங்களுக்கு பாதுகாப்பு தருவார்னு நினைக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அவர் வெளியிடத்துக்கு விடுறதில்ல, வைக்கிறதில்ல அப்படி தான் சொல்றாங்க தவிர வீட்டில் வந்து அவங்களுக்குள்ள எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. தெருவில் ஒன்றும் விட்டுரு இல்லையே, தெருவில் விட்டாங்க. வீட்டில் அந்த அம்மா இன்னும் சேஃபாக தான் உட்காந்துருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கான படிப்பு செலவு எல்லாமே வந்து பண்ண தான் செய்வாங்க. வேறு என்ன எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? ஏன் இவ்வளோ நாள் அவங்களுக்கு தான் தெரியலையா? எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை வரும்போது ஹஸ்பண்ட் மேலே வந்து மனைவி குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வந்து மனைவி மேலே ஹஸ்பண்ட் குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பார். இது அவங்க குடும்ப பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட அந்த அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மன ரீதியாகவும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எப்பா எல்லா வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும்பா. கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து அது என்ன சொல்லும் போது வக்கீல் சொல்லி கொடுக்குறத சொல்ல தான் செய்வாங்க. அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க அடித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு சாட்சி இருக்கா? எல்லாமே இருக்கும். வந்து அதை கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணுமே தவிர வந்து நம்ம பொது ஆளுலாம் நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. பொது வெளியில் அவங்க எப்படி இருக்காங்க, மற்றவங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி கூட வந்து 3 பொண்டாட்டி இருக்கு. 3 பொண்டாட்டியை சேட்டிஸ்ஃபைடாக வச்சு அவர் வாழ்க்கை நடத்துறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திறமைசாலி. வந்து இவருக்கு ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ண தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனது பிடிப்பட்டவர்கள் திருடர்கள், மற்றவர்கள் ஊருக்கு உத்தமர்கள். போதுமா? அவரோட டக்குன்னு ஆடிட்டு போயிட்டு இருப்பாரு, அவ்வளோதான். இல்லை, அவரோட மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்டில் மனு போட்டு எல்லாரும் தான் கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் விவாதத்து பண்ண மாட்டாங்கப்பா. குடும்ப புருஷன் முன்னாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் விவாதத்து பண்ண மாட்டாங்க. கேஸ் ஆடிட்டே கிடக்கும். அரசியல்ல வந்து இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அவரோட அரசியல் வந்தா எப்படி இருப்பாருனாக்கா வந்து இப்போ அவர் புதுசா வராரு. மொள்ள தான் எல்லாமே கத்துக்கணும். பிறகு சொல்லவே கத்துக்கின வராங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். அவங்க நாட்டை பற்றி டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவன் புதுசாக வரான்ல, மொள்ள தான் கற்றுக்கணும். ஆனால் விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக அரசு செயல்படுறது சரியில்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ இவர் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு தன்னோட ஒய்ஃபே கரெக்டாக கவனிச்சு நாளைக்கு அப்புறம் எப்படி வருவார்? அப்படிதான் பேசுவாங்க. கட்டின பொண்டாட்டி சீரை வச்சுன்னு வாய துப்பில்லை இவன் வந்துட்டு ஆட்சிக்கு கேட்குது. இப்போ நம்ம குடும்பத்தை எப்படி பாக்குறோமோ அதை மாதிரி தான் நாட்டை பார்க்க முடியும். குடும்பத்திலே நார சொல்ல நாட்டை எப்படி நீ பிடிப்ப சொல்லு. அப்போ எங்களுக்கு காலில இருந்து ஒத்துப்பாங்களா? இப்படித்தான் நாங்க சோறு துண்ண முடியும். புரியுதா? வித்தாதான் நாங்க சோறு துண்ண முடியும். அதே போல விஜய் வந்து இப்போ ஆட்சி மாறினா எங்களுக்கும் சந்தோஷம் தான். புரியுதா? ஆட்சி மாறி ஒருத்தரே ஆட்சி ஆடணும்ல, ஆட்சி மாறினா சந்தோஷம் தான். அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணுமே. ஜிங்குத்தான்னு படத்தில் ஆடுற மாதிரி ஆடிட்டு ஜிங்குத்தான்னு படத்தில் ஆடிட்டு எனக்கு நான் தெரியும் பஸ் இப்படி அப்படின்னு கொதப்புனா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒழுங்காக கடைப்பிடிக்கிற மாதிரினா நீ ஆட்சியில் நிற்கலாம். இல்லைன்னா எங்கன்னா இருந்துங்கன்னா அரையும் குறையும் பாவாடை கட்டினு ஆடுறாங்க பாரு, அந்த டான்ஸில் போய் சேர்ந்துக்கலாம். இந்த விவாகரத்து அப்ளை பண்ணதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விஜய் வந்து என்னை துன்பத்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பசங்க? அவங்களுக்கு வந்து 2 பசங்க. 2 பசங்களும் வச்சுன்னு இப்போ பசங்க அம்மாவை கொடுக்குறாங்களா அப்பாவை கொடுக்குறாங்களா? வெளிநாட்டில் படிக்கிறாங்க, யாருக்குமே இல்லை. இப்போ அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ். என்ன பிரச்சனை? அதான் வேற ஒரு பொண்ணு கூட உறவோட இருக்காரு அப்படி இருக்கிறாரா? அவங்கதான் சொல்றாங்க. தான் மனைவியே சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேல யாரு சொல்லணும்? ஆமா, சரி. இது வந்து குடும்ப விஷயம். புரியுதா? நாட்டில் எவனும் கூச்சேறு வச்சுக்காது. இல்லை பொண்டாட்டி ரதி மாதிரி அந்த கூட குரங்கு மாதிரியே கூச்சேறு பார்த்துக்கின்னு போறான். புரியுதா? அதுக்காக அந்த அம்மா என் வீட்டுக்காரன் வேற ஒரு பொம்பளையா கூட சின்னதை வச்சுக்கிறான். எனக்கு இந்த வாய்க்கு தேவையில்லைன்னா அவன் முட்டாளு. சரி, திருத்தணும். புரியுதா? திருத்தணும். நான் இறங்க சொல்ல ஒன்னாத்தியா கூட நீ ஏன்டா போறேன்னு அவளை திருத்தணும். அவனை திருத்தினா அது பொம்பளை. அதுக்காக நீ 10 நாளைக்கு அவனா கூட குடும்பம் பண்ணிட்டே எனக்கு அவனா நான் டைவர்ஸ் பண்ண பாருன்னாக்கா அப்போ நீ இன்னொரு வீட்டுக்காரனை கட்டிப்பியா? இன்னொரு வீட்டுக்காரனை கட்டி முடியும்?
அவங்க கோர்ட்டில் மனு போட்டிருந்தாக்கா அவங்களுக்கு உள்ளதை அவங்க கேட்கறதுக்கு மனு போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கொள்கை என்னன்றது தெரியாதுல்ல. அவர் வந்து அவர் கொள்கை கட்சி இதாக பார்க்குறாரா இல்லை நம்ம மனைவிக்காக பார்க்குறாரான்றது அவருக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய மேடைகள்ல அவர் பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய மனைவியை அவரால் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியல. அது ஊடகத்தில் வருது தான். நாளைக்கு அரசியல் வந்து ஆமாம், அரசியல் வந்து இப்போ மனைவியே வந்து குடும்பத்தையே கட்டுப்படுத்த முடியல, அப்பா அம்மாவே வந்து பார்க்க முடியல, பிள்ளைய பார்க்க முடியல, பொண்டாட்டியை பார்க்க முடியல. ஆனால் அவர் கட்சியில் வந்து என்னத்தை பொதுமக்களை பார்ப்பாருங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆமா, அதனால வந்து இப்போதைக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணின்னு இருக்கிறதுனால திமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு, ஸ்ட்ராங்கான வாய்ப்பு உண்டாகுது. இப்போ இதுதான் குடும்பங்கிறது வேற, பொதுங்கிறது வேற. புரியுதா? குடும்பத்தையும் பொதுலையும் சேர்க்க முடியாது. புரியுதவனு? இப்போ நான் பொது இடத்துக்கு வந்துட்டா நான் மட்டும்தான் வர முடியும். என் வீட்டில் என்ன பிரச்சனை வீட்டுக்கார அம்மாவை கேட்டான்னு தெரியும். புரியுதாங்களே? இது வந்து இயற்கையே வந்து எல்லாமே நடக்கிறதான், சகசம்தான். சினிமாவில் 1000 பேர்த்தோட நடிக்கலாம், நீயே அவன் கூட போய் நடிக்கிற இவ கூட போய் சொல்ல முடியாது. இது வந்து தொழில். இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், நல்லவங்களையும் ஏற்றுறேன், கெட்டவங்களையும் ஏற்றுறேன். எனக்கு தெரியாது, எனக்கு தேவை காசு, என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், அதை தான் நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் விஜயும் பார்த்துருப்பாரு. இது ஒன்றும் தவறாக நினைக்க முடியாது. புரியுதுங்களா உனக்கு? குற்றச்சாட்டு வச்சா எப்படி வேணாலும் நிற்கலாம். அவங்களும் ஒரு பெண்ணு தான், இவங்களும் ஒரு பெண்ணு தானே. ஏன் ஒரு பெண்ணுக்கு இத்தனை படம் நடிச்சிருக்கேன், எத்தனை படம் நம்ம நடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கும். அவங்கெல்லாம் நடிக்கிறதை விட்டுட்டு ஏன் அவங்க வந்து விஜய் சம்சாரம் கூட நடிச்சிருக்க வேண்டியதானே? சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட நீங்கள் நடிக்காதீங்க, பேர் கெட்ட பேர் ஆகிடும், நானே நடிச்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு டைரக்டர் இருக்காரு, எல்லாமே உள்ளது தானே. இவங்க டைரக்டர் வந்து பார்த்து அவங்களாம் அனுப்புறது தான். இந்த அம்மா அவங்க கூட நடிக்கணும், இந்த அம்மா நடிக்கணும். கெட்ட பேர் வர்றது எல்லாத்துக்கும் சாட்சியம் தாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளுக்கு குடும்பம் நம்மளை இப்போ என்னோடய சம்சாரம் என் வீட்டுக்காரர் இப்படி தானே தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்க. 2 பசங்களாச்சு. இப்போவோ புரட்சி கிளம்புனா யாருக்கு அசிங்கம்? நம்ம வீட்டுக்காருக்கு தானே அசிங்கம். அந்த குடும்பம் நமக்கும் பாதி அசிங்கம் தானே. ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? மற்ற குடும்பத்தில் ஏன் பழிய போடுறீங்க? மற்ற பொம்பளைங்களை ஏன் குற்றம் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். இது வந்து குடும்ப பிரச்சனைங்க. அதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. அது நமக்கு தான் அந்த அசிங்கம். நான் நிலை பண்ணுறது அப்படி தான். எந்த குடும்பம், என் குடும்பமாக இருந்தாலும் சரி தான். இன்னொரு குடும்பத்தை எடுத்து காட்டி நம்ம குறை சொல்லக்கூடாது. புரியுதா? அவங்க வந்து நடிக்கிறாங்க, விஜய் கூட நடிச்சிருக்காங்க, யார் எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க. அப்போ எல்லோரும் கூட நடிச்சோம், இவரு கூட மட்டும் ஏன் அவ்வளோ பப்ளிக் வந்து இதுவாச்சு? யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. அவங்களும் சம்பாதிக்க வந்திருக்காங்க, இவங்களும் சம்பாதிக்க வந்திருக்காங்க. புரியுதா? பாவம், இதெல்லாம் வந்து இல்லாத அவர் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குடும்பம் பண்ண முடியுமா? சொல்லு. அது தவறான விஷயம். இது இப்போ இவங்க 2 பேத்து பிரச்சனைலாம் யாருக்கு அது அசிங்கம், யாருக்கு நஷ்டம்? நமக்கு ஒரு பிள்ளைங்க இருக்குது, ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு தானே கெட்ட பேர். சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் கெட்ட பேர். அந்த மூமெண்ட்டுக்கு போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை குடும்பத்தோடு முடிச்சிக்கணும். இப்போ இவ்வளோ செல்வாக்காக போகிறார் விஜய், யாரால கெட்ட பேர் வரும்? இன்றைக்கி அடுத்தவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னா யாரால் வரும்? மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, தன் மனைவியை காப்பாற்ற முடியாத குடும்பத்தை வெளியில் எங்கே காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு காப்பாற்ற பெண்களுக்காக காப்பாற்ற அவர் எலெக்ஷனுக்கு வர்றாரு, அவ்வளோதான். என் குடும்பம் இப்படி தான் இருக்குன்னு என்னை காப்பாற்ற வர்றாரா? நான் 10 ரூபா சம்பாதிச்சா தான் என் குடும்பம் காப்பாற்ற முடியும். புரியுதா உனக்கு? செயல்பாடு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரிதான். அரசியல்வாதியில் நானாக இருந்தாலும் சரிதான். இத்தனை குடும்பம் நான் வண்டியில் ஏற்றுறேன், என் குடும்பத்தை நான் பார்ப்பேன், வரவன் குடும்பத்தில் நான் பார்த்து உட்காந்துருப்பேன். முடியுமா? முடியுதா? 10 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருந்தால் நம்ம இதுவாக செலவு பண்ண முடியுங்க, நம்ம குடும்பத்துக்கு அனுப்ப முடியும். அதுக்காக உங்ககிட்ட வந்து எனக்கு 1000 2000 கூடன்னா உன் குடும்பத்தை பார்ப்பியா, என் குடும்பத்தை பார்ப்பியா? அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை இது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது யாரையும். இதுதான் எனக்கு தெரியுது, மற்றபடி எப்படியே தெரியாது. ஒன்று பிள்ளைங்க நேர காலம் ஒன்று இருக்குது, அதனால கூட இப்படியெல்லாம் குளர் பிரச்சனை ஆகலாம். 2வது வந்து ஆண்கள் வந்துட்டு யாருமே வந்து உத்தமர் கிடையாது. அதே போல் பெண்களும் வந்து அப்படியே யாருமே வந்து உத்தமர் கிடையாது. இது வந்து மனிதர்களுக்கு வந்து இயற்கை தான் இது. அதனால தான் அந்த நாளே ஆண்களுக்கு வந்துட்டு பெண்ணு வந்து கேட்பாங்க, இது போல் வந்து நீங்கள் எத்தனை மலர்கள் தான் தாவுங்க அப்படின்னு கேட்டும்போது, நான் எத்தனை மலர்கள் தாவுவோன்னு அன்பு மீனாட்சி இது எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த நாளே பாட்டு எழுதி வச்சுருக்காங்க.
அதுதான் இப்போ நடக்குது. இது வந்து இயற்கை, இது வந்து யாராலே ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தவறும் எடுத்துக்க முடியாது, கெட்டதுன்னு எடுத்துக்க முடியாது, நல்லதுன்னு எடுத்துக்க முடியாது. அவ்வளோதான். விஜய் வந்து மேடையில் பேசும்போது என்ன தெரியுமா நான் சொல்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. தன்னோட ஒய்ஃபுக்கிட்டே அவர் ஒரு சரியான முறையில் நடந்துக்காத போது மற்ற ஒரு பெண்களுக்கு நாளைக்கு அரசியலில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மனச்சாட்சி தான். மனச்சாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்க எந்த தவறுமே வந்து ரெண்டு பக்கமுமே நான் சொல்கிறேன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க தான் வாழ்க்கை. இது அது மனசை வந்து இப்படி இப்படி உழப்பி விட்டுட்டாக்கா, உழப்புனாக்கா அது வந்துட்டு அது சரியில்லாதது தான். அது எல்லாமே காரணம் மனசாட்சி தான். மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க.